அம்மா வீட்டுக்கு வந்தாவே ஒரு நேரத்துக்கும் ஸ்பெஷல் டிஷ் தான். இன்றைக்கி ஸ்பெஷல் பணியாரம். பணியாரம்லாம் ஒரு ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு பணியாரம் சுட லேட் ஆகும்னு நான் பணியாரம் சுடுறதே இல்லை. அதனால் இதுவே எனக்கு ஸ்பெஷல் தான். இதில் முட்டை பணியாரம் சூப்பராக இருக்கும். 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் மாவை ஒரு 4 கரண்டி இதில் சேர்த்து கலந்து வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பூண்டு நல்லா ஒரு கட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது அரிசி மாவு பணியாரத்துக்கும் சேர்த்து வெங்காயம் வணக்கியிருக்கு. இதில் கொஞ்சம் ஆனியன் மட்டும் முட்டை பணியாரத்துக்கு சேர்த்துட்டு மற்றதை வெள்ளை மாவில் சேர்த்து கலந்துடலாம். இன்றைக்கி முட்டை பணியாரம் அப்புறம் அரிசி மாவு பணியாரம் ரெண்டுமே சுட போகிறோம். 5 முட்டை சேர்த்துக்கிட்டோன்னா 4 அடசை பணியாரம் வரும். முட்டை பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சட்னி சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. சும்மா சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும்.